பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா தனியார் ரேடியோ ஒன்றில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி ரசிகர்களிடம் பிரபலமானவர். அதன் பிறகு பின்னணி பாடகியாக மாறி பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். யாரடி நீ மோகினி படத்தில் நயன்தாராவின் முறை மாப்பிள்ளையாக நடித்த கார்த்திக்குமார் என்பவரை இவர் திருமணம் செய்து கொண்டார். பலர் நினைப்பது போல இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. இவர்களது திருமணம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அமைதியாக சென்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் திடீரென புயல் வீசும் விதமாக ஒரு நாள் அவரது ட்விட்டர் பக்கத்திலிருந்து தனுஷ், த்ரிஷா, டிடி, ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஆனால் தான் இந்த படங்களை வெளியிடவில்லை என்றும் தன்னுடைய ட்விட்டர் கணக்கை யாரோ ஹேக் செய்து விட்டார்கள் என்றும் சுசித்ரா கூறினார். ஆனால் அப்போது அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. அவர் அப்படி வெளியிடும் படங்களுக்கு சுச்சி லீக்ஸ் என்று பெயர் வைத்து அது மிகப்பெரிய அளவில் வைரலானது. ஆனாலும் அவர் யாரையெல்லாம் புகைப்படங்களாக வெளியிட்டாரோ அவர்கள் எல்லோருமே அவர் மீது வழக்கு எதுவும் தொடுக்காமல் பெருந்தன்மையாக அவரை மன்னித்து விட்டோம் என்று கூறினார்கள். அதன் பிறகு அவரது கணவர் கார்த்திக்குமாரும் தனது மனைவிக்கு மனநிலை சரியில்லை, தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் என்று கூறி வீடியோ வெளியிட்டார். கொஞ்ச நாளில் ஒரு வழியாக அந்த சர்ச்சை ஓய்ந்தது. கிட்டத்தட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு சுசித்ரா திரையுலகிலிருந்து காணாமல் போனார் என்று சொல்லலாம். அதன் பிறகு கடந்த 2020 கொரோனா காலகட்டத்தில் மீண்டும் ட்விட்டருக்கு வந்த சுச்சி ரஜினி, கமல் உள்ளிட்டவர்களை விமர்சிக்க துவங்கினார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 வாரத்தில் வெளியேறினார். அதன் பிறகு சில வருடங்கள் மீடியா வெளிச்சம் படாமல் ஒதுங்கியிருந்தார். இப்போது திடீரென பல அணுகுண்டுகளை தூக்கி போடும் விதமாக தடாலடியாக பேட்டி கொடுத்து பலரது வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றியுள்ளார் சுசித்ரா. குறிப்பாக சுச்சி லீக்ஸ் என்கிற பெயரில் வெளியான புகைப்படங்கள் எதுவுமே தான் வெளியிடவில்லை என்றும் அதன் பின்னணியில் தனுஷும் தனது கணவரும் சேர்ந்து கொண்டு செய்த பிராங்க் வேலைதான் காரணம் என்றும் தற்போது புதிய தகவலை கூறியுள்ளார் சுசித்ரா. இது குறித்து அவர் கூறும்போது, எனது கணவர் கார்த்திக்குமார், தனுஷ், த்ரிஷா, டிடி, ஆண்ட்ரியா உள்ளிட்ட சில நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பார்ட்டிகளுக்கு செல்வது, தண்ணி அடித்து கும்மாலம் போடுவது என உற்சாகமாக இருப்பார்கள். நான் அங்கெல்லாம் செல்ல மாட்டேன். அப்படி ஒரு முறை என் கணவர் நள்ளிரவில் என்னுடைய ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டு வாங்கினார். அதன் பிறகு மறுநாள் பார்த்தால் என்னுடைய ட்விட்டர் கணக்கில் இவர்களது அந்தரங்க படங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த படங்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் விருப்பமுடனே தனுஷுக்கு கொடுத்த படங்கள் தான். இப்படி யாரையாவது பிராங்க் செய்வதுதான் அவர்களது வழக்கம். அதாவது தனுஷ் இன்னொருவருடைய மொபைல் போனை எடுத்து அதிலிருந்து வேறொருவருக்கு கேவலமான வார்த்தைகளில் மெசேஜ் அனுப்பிவிடுவார். சம்பந்தப்பட்டவர்கள் குழம்பி போய் அவர்களுக்குள் பிரச்சனை வரும். அதை இவர்கள் பார்த்து ரசிப்பார்கள். இப்படி அவர்கள் செய்த ஒரு பிராங்கில் தான் நானும் மாட்டிக்கொண்டு எனது கெரியரையே பாழாகிவிட்டது என்று கூறியுள்ளார் சுசித்ரா.